ஹாய், நான் ராஜா மலர் பேசுகிறேன். பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சிம்பிளாக நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீட்ரூட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரத்த லெவலுக்கு இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. தோல் நல்லா சீச்சுக்கோங்க. தோல் சீச்சிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்சா பச்சை மிளகா போடுங்க. நான் எப்போயுமே காஞ்ச மிளகா தான் போடுவேன். எனக்கு பச்சை மிளகா பிடிக்காது. கருவேப்பிலை வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். நான் அடுப்பில் சீன்சட்டி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகானா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்ட பிற்பாடு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு. எந்த ஒரு இது பண்ணாலும் வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். செவந்து வந்த பிற்பாடு நல்லா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே பண்ணணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. எண்ணெயிலேயே தான் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே போட தேவை கிடையாது. எண்ணெயிலேயே சின்னதாக வச்சுக்கோங்க. கேஸை கம்மியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சுருண்டு ஒரு நிறம் மாறி வரும். நிறம் மாறின பிற்பாடு அதுக்கப்புறம் இறக்கி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். பாய்.